சில பொண்ணுங்கிட்ட வந்து சில பேர் லவ் யூ சொல்லுவாங்க, ஃப்ரெண்டாக அந்த லவ் யூ சொல்லுவாங்க. ஃப்ரெண்டாக அந்த லவ் யூ சொன்னதுக்கப்புறமா 2 பேரும் வந்து இல்லை எனக்கு அந்த பொண்ணு வந்து மேபி வேணான்னு சொல்லிடுவாங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறமா சரி நான் அப்போ வந்து பையன் ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு விஷயம் சொல்கிறான், இதனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். எழுதி தர அந்த பையன் உங்களை ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டான். ஓகேவா? ஒரு பையன் உங்களை லவ்வராக பார்த்துட்டானா அவன் எந்த கட்டத்திலையுமே லவ்வராக தான் பார்ப்பான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். மற்றவங்களுக்கு எப்படி வேணால் டிஃபர் ஆகலாம். ஓகே, உனக்கு நீ எப்படின்னு தெரியல, மற்றவங்க எப்படி வேணால் இது டிஃபெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அவன் சொல்லலாம், நடிக்கலாம். இல்லை அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, நான் இப்போ ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஏதோ சொல்லுவானுங்க. ஆனால் அப்படி பார்க்கலாம் முடியாது. ஒன்ஸ் அந்த ஃபீல் வந்துருச்சுன்னா அது நீ லைஃப் லாங் அந்த பொண்ணை பார்க்கும்போது திரும்பி அதே ஃபீல் தான் வரும். இது முழுக்க எங்கள் 3 பேரோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். சில பேர் வந்து இருக்கலாம் லவ் யூ சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பாதிப்படணும், ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இருப்பாங்க. 90s கிட்ஸ் எத்தனை பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சதை நான் அனுபவிச்சதுன்னு சொல்ல முடியும். நாங்கள் அதை பார்க்கல, அதனால எங்களுக்கு அது தெரியல. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா இதனால பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவன் லவ்வர், அந்த பொண்ணோட லவ்வர். இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து லவ் யூ சொல்கிறான், அவனுக்கு வந்து இல்லடி இப்போ வந்து அவன் தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, அப்போ அவங்க கூட பேசாதுன்னு இவன் சொல்லுவான். இல்லை அவன் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். ஸோ சப்போஸ் இவன் எப்போ போவான்னு அவன் வெயிட் பண்ணியிருந்தானா, இல்லை நடுவில் பூந்து எதனா இது இப்போ கேம் ப்ளே பண்ணாங்கன்னா என்ன நடக்க போகுது? இப்போ இப்படி இருக்கானுங்களே. ஸோ அதனால பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தங்க லவ் யூ சொல்கிறாங்கன்னா பசங்க ஃப்ரெண்ட் லவ்னு வந்துட்டாங்கன்னா லவ் தான். அதை கன்வின்ஸ் பண்ணி ஓகே. இல்லை ஒரு செகண்ட்லையாவது நீங்கள் ஃப்ரெண்டுன்னு ஆனதுக்கப்புறமா அவனுக்கு லவ் தாட்ஸ் வராமல் இருக்குமா? இல்லை அவங்கள பார்க்கும் போதோ இல்லை கை பிடிச்சின்னு போகிறாங்க, ஏதோ சாப்பிட்றானுங்க, வராமலே இருக்குமா? எப்படி? அது கண்டிப்பாக வரும். மேபி அவன் லவ்வே சும்மா ஏதோ குழுக்கள் சீட்டில் போடுவானுங்களே, பண்ணுறேன்னா பண்ணலாமா இல்லை வேணாம் அப்படிங்கிறவன் வேணா ஓகே ஃப்ரெண்டாகவே இருப்பான். அந்த மாதிரி இருப்பானுங்க. இது வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், இன்னசென்ட்டாக இருக்கிற பசங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், லவ்வர்னா லவ்வர் தான்.